போகும்போது பூ மலரோட போனிய, வரும்போது வீசின கை வெறுங்கையுமா வாரிய, என்னடா விவரம்? என்னப்பா? ஏ நாரதா, போகும்போது பாத்தீரா என்ன? என்ன? ஆமாப்பா, போகும்போது பார்த்தேன். சரி, வரும்போது வெறுங்கையா வாரிய, என்ன விவரம்? என்னப்பா விவரம்? ஏ ஆண்டவா, என்ன? ஏ நாரத மகாமுனிவரே, நான் 5 விரலுக்கும் அக்னி வரத்தை வாங்கிட்டு வரேன்யா. 5 விரலுக்கும் அக்னி வரத்தை வாங்கிட்டு வரியா? யார் ஆண்டவனா தந்தார்? ஆண்டவன் தந்தார்னு சொல்லி நம்பி வாங்கிட்டு வரியா? இந்த ஆண்டவன் ஒரு பொய் சொல்லி பகவானடா. அவர் ஒரு பொய் சொல்லி பகவான், அவர் ஒரு புழுவுனி பகவான். அவரை நம்பவே நீ செய்யாத. உனக்கு வரம் கொடுத்தது யாரு? அந்த பகவானையே போய் நீ எரிச்சிட்டு வந்து திரும்ப நீ பூலோகத்துக்கு போ என்றார். பார்த்தார் வல்லரக்கன், இந்த நாரதர் சொல்லுவதும் ஒரு வகையில் சரிதானே. இந்த பகவானை எரிச்சோமானால் இந்த பார கைலாசம் நமக்கு சொந்தமாகிவிடும். பார்வதி வருவாள், நம்மளை பத்தான் என்று அழைப்பாள். ஆதிமூல கணபதி வருவான், நம்மை அப்பா என்று அழைப்பான். வேலவன் வருவான், நம் அருகாமையில் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தான் வல்லரக்கன். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு வருகிறான். ஆமா, ஆண்டவன் இந்த கைலாசம் நமக்கு சொந்தமாகிவிடும், தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து நமக்கு தேவாரம் பாடுவார்கள் என்று எண்ணுகிறான். பார்த்தான். இப்படி எண்ணும் பொழுது ஆண்டவன் என்ன நினைக்கிறார்? சண்டாள பாவி, வரம் கொடுத்த நம்மளையே எரிக்கலான்ட்டுலாம் வாரான். இவன் அழியிற காலம் வரைக்கும் நம்ம இந்த கைலாசத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஒத்தையில போனா பயமா ஓடி வந்து பிடிப்பான். அதனால அவன் அழியிற காலம் வரைக்கும் நம்ம இனிமேல் இந்த கைலாசத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவாதி தேவர்கள் அனைவரையும் அழைத்து, எப்பா தேவாதி தேவர்களா, நான் சொல்லுற இடத்துல நீங்க ஒரு நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க. உங்களுக்கு மத்தியில ஒரு வாசனை இல்லாத மலரா நான் முளைச்சு நிக்கேன்பா என்றார். பார்த்தார். அப்படி ஆண்டவன் ஓடும் போது ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? வான